இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக எங்கள் உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தந்து நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை ஒரு கிறிஸ்தவ குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு கிறிஸ்டியன் சைல்டு, ஒரு கிறிஸ்தவ குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் இருக்கிற ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். அந்த புதிய மனுஷனுடைய ஒரு அடையாளத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது முதல் 3 வசனங்கள் பெற்றோரோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். 4ஆம் வசனத்தில் பிதாக்களே, ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். முதல் 3 வசனங்களில் ஒரு கிறிஸ்டியன் சைல்டு, ஆனால் எபேசியர் 6:4 ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒரு தகப்பன். அவன் எப்படி பிள்ளைகளோடு அவனுடைய உறவு இருக்க வேண்டும், தெய்வ சாயலில் மாற்றப்பட்ட ஒரு புதிய மனிதன் அவன் பிள்ளைகளோடு எப்படி அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 1ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் இருந்தது. ஒரு தகப்பன் தான் குடும்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தவர். ரோமர்கள் வழக்கத்தின்படி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொண்டு போய், பிறந்த குழந்தையை தகப்பனிடத்தில் கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த தகப்பன் அந்த குழந்தையை வாங்கினால் அல்லது ஏற்றுக்கொண்டால் அந்த குழந்தை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை தகப்பன் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த குழந்தையை வாங்க மறுத்தால், அந்த குழந்தை அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்கு அது ஒரு பிறந்த குழந்தை, அவனுக்கு பிறந்த குழந்தை தான். ஆனாலும் அந்த பிறந்த குழந்தையை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வது தகப்பனுடைய கையில் இருந்தது. அவன் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம். அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தையை அவன் வாங்க மாட்டான். அதோடு இந்த குழந்தை நம்ம சொன்னால் வெளியே எரிந்து விடப்படுகின்ற அனுபவத்தில் அந்த குழந்தை கணிக்கப்படும். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பிள்ளைகளை கோபப்படுத்தினால் அவர்களுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அவர் என்ன சொல்கிறார், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய மனோபாவம், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இதை சுட்டி காட்டுகிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு 2 விதமான தகப்பனை சொல்லுவார். மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் இயேசு 2 விதமான தகப்பனை. வீதத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 2 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில்
ரெண்டு ரெண்டாக. உதாரணமாக வந்து பார்த்தா 2 குற்றவாளிகளை சொல்லியிருப்பார். 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களில் 2 குற்றவாளி. அதேபோல் அது 7ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால் 7 விதமான ஜோடி இருக்கும், 7 விதமான இணைகள். அதில் இதை 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2 விதமான தகப்பன். ஒன்று, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படியானால் உலகத்தில் பிள்ளைகளுக்கு அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனை கூட ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்படியானால் நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பனையே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பொல்லாதவர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சுட்டி காட்டுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. அப்படின்னா ஒன்று பரலோகத்தில் இருக்கிற பரம தந்தை, பரலோகத்தின் தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பது. மற்றொன்று உலகத்தில் அவர்கள் நல்லவர்கள் தான், நன்மை செய்கிறவர்கள் தான். வேறு மிக தெளிவாக சொல்லுகிறது, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற தகப்பன். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையில் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு இன்னும் மேன்மையானவர்களை, நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதே லூக்கா நற்செய்தியில் வாசிக்கும் போது லூக்கா சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருப்பார். ஆகவே 2 விதமான தகப்பனை வேதம் சுட்டி காட்டுகிறது. இதில் நாம் இது நல்ல தகப்பன் தான், உலகத்திலுள்ள நல்ல தகப்பன் தான். சொல்லப்போனால் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்த தகப்பனையே அவருடைய குடும்பங்களை கொஞ்சம் பார்க்கும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக நல்ல ஆவிக்குரிய தகப்பன் ஈசாக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தான். சொல்லப்போனால் ஈசாக்குக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற பேர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பேரில் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஆபிரகாமுக்கு கூட அது சொல்லப்படவில்லை. ஈசாக்கு அந்த அளவுக்கு தேவனோடு உறவுள்ளவர். அந்த ஈசாக்கை பார்க்கும்போது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவன்ட்டு பிள்ளைகளுக்கு நடுவே இந்த வித்தியாசத்தை காட்டுகின்ற, பிள்ளைகள் நடுவிலே ஒரு பிள்ளைக்கு அதிகமான உரிமை, இன்னொரு பிள்ளைக்கு குறைவான அல்லது உரிமையை கொடுக்காத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். பெற்றோருக்குள்ள, குறிப்பாக தகப்பனை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் வேட்டையாடி கொண்டு வருகிற அந்த ருசிகரமான அந்த உணவுக்காக அவன் ஏசாவை நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், பிள்ளைகள் பிறக்கும் முன்னமே தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் அவர்களை பற்றி சொல்லியிருப்பார். நான் மூத்தவனை வெறுத்து இளையவனை சிநேகித்தேன் என்றே கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்படியானால் கர்த்தர் சிநேகிக்காத ஒருவனை ஈசாக்கு அவனுடைய ருசிக்காக, அவனுடைய அந்த உணவின் மேல் உள்ள அந்த ஆசையினால் அவன் ஏசா அவருக்கு பிரியமாக இருந்தான். வேட்டையாடி கொண்டு வருவது அவனுக்கு ருசிகரமாக இருந்ததுனால அவன் வாய்க்கு ருசிகரம். அப்படியானால் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தான். ஆனால் அவன் தன் பிள்ளையோடு இருக்கும்போது அவன் ஏசாவை நேசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, இச்சை. யாக்கோபை நேசித்தது போல் வேதம் சொல்லப்படவில்லை. அப்படியானால் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பர்களாக இருந்தும் குடும்பத்தில், குறிப்பாக பிள்ளைகள் நடுவே இந்த பாரபட்சத்தை, பார்ஷியாலிட்டி, அந்த பாரபட்சம் காட்டுகிறார்கள். 2ஆவதாக பார்க்கிறோம், யாக்கோபு 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட யோசேப்பின் மேல் அவன் அதிக அன்பு வைத்தான், அவன் அதிகமாக நேசித்தான், அவனுக்கு பலவர்ணமான அங்கியை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். இதனால் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குகின்ற ஒரு தகப்பனை பார்க்கிறோம். முதல் வயதில் பிறந்தான் என்பதற்காக
அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறான். மற்ற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் அங்கி அவன் கொடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து அதை பார்க்கும்போது அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அவனை கொண்டு அந்த குழியில் போட வேண்டும் என்ற அளவுக்கு. அவன் வார்த்து பார்த்தால் அந்த சகோதரர்கள் அவனுடைய பலவர்ணங்கியை தான் முதல்ல எடுப்பாங்க. யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அவர்கள் முதலில் எடுப்பது அந்த பலவர்ண அங்கியைத்தான். ஏனென்றால் இந்த பார்ஷியாலிட்டி பிட்வீன் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு நடுவே பெற்றோர்கள் காட்டுகின்ற அந்த பாகுபாடு. பெற்றோருக்கு எல்லாருமே பிள்ளைகள் ஒன்றுதான். நாம் அறிந்திருக்கிறோம், பரலோக தகப்பனுக்கு ஆண்டவர் இயேசு எப்படி மகனோ அப்படித்தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறோம். 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் வாசிக்கிறோம். நாம் இயேசுவுக்கு உடன் சுதந்திரர். ஆண்டவர் இயேசுவுக்கு பிதாவிடத்தில் என்னென்ன உரிமைகள் உண்டுமோ அத்தனை உரிமையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டு. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை, யாதொரு மாறுதல், வேற்றுமையின் நிழல் கூட இல்லை. நாட் ஈவன் த ஷேடோ ஆஃப் டிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அவருக்கு பட்சபாதம் கிடையாது தேவனுக்கு. ஆனால் யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் தான். ஆனால் அவரை குறித்து வேறு சொல்கிறது, பிள்ளைகளுக்கு நடுவே இந்த பாகுபாடை காட்டுகின்ற அந்த அனுபவம். ஏலியின் அவனுடைய பிள்ளைகளையும் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏலியினிடத்தில் ஒரு தவறை தவிர மீது எல்லாவற்றையும் பார்த்தால் அவனுக்கு மிக நல்ல உயர்ந்த குணங்கள் இருந்தது. அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்கிறது. ஏலியின் குமாரர் பேலியாளின் பிள்ளைகளாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆசாரியனுடைய வேலையே கர்த்தர் எங்கே என்று சொல்வதுதான். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியன் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேவியை குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவன் வாயில் கர்த்தருடைய வேதம் இருந்தது. அவன் வாயில் வசனத்தை தேடுவார்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஏலி ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தவர். இந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. லேக் ஆஃப் டீச்சிங். ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை ஊருக்கெல்லாம் கர்த்தரை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது பேலியாளின் பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பேலியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை அவனுடைய பிள்ளைகள் ஆசரிப்பு கூடார வாசலில், தேவாலய வாசலில் கூடி வருகிற பெண்களோடு அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அப்படின்னா ஜனங்கள் ஏழின் இடத்தில் அந்த பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. பிள்ளைகள் இப்படி தவறாக நடக்கிறாங்க, அவர்கள் கர்த்தருடைய பலியை அசட்டை பண்ணுறாங்க, ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையே ஒரு அருவருப்பாக எண்ணுகின்ற அளவுக்கு அவர்கள் நடக்கிறார்கள். இது ஏலிக்கு சொல்லப்படுகிறது. அப்போது ஏலி அவர்களை பார்த்து சொல்கிறார், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாயாகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். மேலோட்டமாக பார்த்தால் அநேகர் கேட்பாங்க, ஏலி தன் பிள்ளைகளை கடிந்து கொண்டிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாரு,
மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் செய்தால் பலிகளினால் அதை சரிப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்தால் எந்த பலியினாலும் அதை சரிப்படுத்த முடியாது என்று அவர் எச்சரித்திருக்கிறாரே. என் பிள்ளைகளை இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு குழந்தைகள் விக்கிரகம். அநேக பெற்றோருக்கு அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு விக்கிரகம். தேவனை விட தங்கள் பிள்ளைகளை அதிகமாக மதிக்கிறவர்கள். சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை செய்கிற தவறை சுட்டி காட்டினால் அந்த குடும்பமே திருப்பி சபைக்கு வராது. ஏன்னா எங்கள் பிள்ளையை இப்படி சொல்லிட்டான், எங்கள் பிள்ளைய அப்படி சொல்லிட்டாங்க. ஏலி எச்சரித்தது போல மேலான ஒரு பூச்சி. அநேக கேட்குறாங்க, ஏலி தான் சொல்லியிருக்கிறார, பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார. ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை வேறு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்க, இதனால கர்த்தருடைய சாபம் வரும் என்று ஏலிக்கு தெரியும். மேல்பூச்சாக மேலோட்டமாக இப்படி செய்யக்கூடாது, செய்தால் பாவம் வந்துடும், பாவம் வந்தால் அதுக்கு நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிற ஒரு மேல்பூச்சாக. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிற பார்வை வேற. கர்த்தர் சொல்கிறார், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போனது நிமித்தம். பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது மாத்திரமல்ல, பிள்ளைகளை அடக்க வேண்டும். பிள்ளைகளை அடக்குகின்ற அந்த தன்மை. இன்றைக்கு பிள்ளைகளை சிக்ஷிக்கக்கூடாது. பிள்ளைகள் சிக்ஷிக்கப்பட வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணாலே அதுக்கு சண்டைக்கு வர ஆள்லாம் இருக்குது. கோபப்பட்டு எதிர்த்து பேசுகின்ற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. பெருமை கையாடாத தன் மகனை பகைக்கலான்னு சொன்னால் அவனை கேட்குறாங்க, அதெல்லாம் அந்த காலம் பிரதர், பிள்ளைகளை அப்படிலாம் நடத்தக்கூடாது. இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பத்தை மாத்திரம் இல்லை, கர்த்தரை விட உயர்ந்த இடத்தில் பார்க்கப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவன் தன் பிள்ளைகளை அடக்காமல் போனது நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியானால் இந்த ஏலி ஒரு விதத்தில் பார்த்தால், இந்த பிள்ளைகள் விஷயத்தை தவிர மீறி பார்த்தால் அவனுக்கு ஒரு பிள்ளையும் சொல்ல முடியாது வேதத்தில். ஆனால் அப்படிப்பட்ட ஏலி கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது என்று கேள்விப்பட்ட போது மல்லாக்காக விழுந்து தன் ஜீவனை விட்டவன். ஆனால் அவன் பிள்ளைகள் விஷயத்தில் வேறு சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார், ஆனால் அடக்க வேண்டுமே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் இது நீதி, இதில் நியாயம், இதில் நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான். சொல்லுவான், கெஞ்சுவான் என்று வேறும் சொல்லலை. கட்டளை என்றால் கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் அவன் தண்டனையை சந்திக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆகவே கர்த்தர் எதிர்பார்ப்பது வந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சும்மா அறிவுரை சொல்லி மேலோட்டமாக சொல்லிட்டு தோளுக்கு வேலை வளர்ந்துட்டான் பிரதர், அவன் என்ன பண்ணுறது பிரதர், அவன் இப்படி ஆகிட்டான் பிரதர், அப்படி ஆகிட்டான் பிரதர். இன்றைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் பயப்படுவது காலம் போய் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்படுகின்ற காலத்துக்குள்ள. பிள்ளைகளை எதுவும் சொல்கிறாதீங்க, பிள்ளைகளை எதுவும் தொற்றாதீங்க, பிள்ளைகளை எதுவும் பண்ணாதீங்க. சமுதாயம் சீர்கெட்டு போகிறது. சபை இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நல்ல தகப்பன் தான், நல்ல ஆவிக்குரியவர்கள் தான், ஆனால் பிள்ளையை அடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வரல. ஆபிரகாமை குறித்து சொன்னேனே, ஆதியாகமம் 18-19 கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன்? ஏனென்றால் நான் அவனுக்கு சொன்னதே அவன் தன் பிள்ளைகளுக்கு தன் பின்வரும் சந்ததிக்கு என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும்போது அவன் ஈசாக்கு அவருக்கு பிறக்கிறான். ஈசாக்கு 60 வயதாகும் போது அவர் ஏசா யாக்கோபை பெறுகிறார். ஆகவே யாக்கோபு ஏசா பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 160 வயது. ஆபிரகாம் 100 வயதில் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு 60 வயதில் ஏசாவையும் யாக்கோபையும் பெறுகிறார். அப்படின்னா அந்த பிள்ளைகள் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 160 வயது. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் 175 வயதில் மரித்தார். அப்படியானால் ஒரு 15 ஆண்டுகள் ஆபிரகாமும் ஈசாக்கும் ஏசாவும் யாக்கோபும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு பின்வரும் சந்ததி ஈசாக்குக்கு மாத்திரமல்ல,
அவனுக்கு பின்வருகிற ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதில் நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறாரே. ஆனால் இன்றைக்கு ஏலியை போல இன்றைக்கு அநேக குடும்பங்களில், குறிப்பாக ஆவிக்குரிய குடும்பங்களில் பிள்ளைகள் விக்கிரகங்களாக மாறியிருக்கிறார்கள். பிள்ளைகளை யாரும் கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை யாரும் திருத்தக்கூடாது, பிள்ளைகளை யாரும் அவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லவே கூடாது, அவங்களுக்கு தெரியும் எல்லாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ நல்ல விசுவாசியான தகப்பனாக இருந்தாலும் நீ பொல்லாதவன் தான். நான் சொல்லுகிற யாருமே இவர்கள் பாவிகள் அல்ல, எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆனால் பிள்ளைகளை கர்த்தரை விட மதிப்பானேன், அப்படி தான் கர்த்தர் கேட்பார். கர்த்தர் அப்படி சொல்வாரு, என்னை விட உன் பிள்ளைகளை மதிப்பானேன். இதை மதிக்கின்ற அனுபவம் இது ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ தகப்பனுடைய அந்த மனோபாவம் அல்ல. பிள்ளைகள் அடக்க வேண்டும், அப்படித்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே அடுத்து ஒரு சுட்டி காட்டுகிறேன், சாமுவேல் தீர்க்கதரிசியும் அவன் பிள்ளைகளும். சாமுவேல் தீர்க்கதரிசி அவள் தாய் அன்னாள், அவள் எவ்வளவு அருமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் அவனை பால் மறக்க பண்ணி, குழந்தை பால் மறக்கிற அவள் பால் மறக்க பண்ணி 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. சாமுவேல் வாஸ் ஸ்டில் a child. அவன் இன்னும் குழந்தை, அவன் பால் மறக்கவில்லை, பால் மறக்க பண்ணினாள். அந்த பால் மறக்க பண்ணின அந்த காலத்துக்குள்ளேயே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரொடுக்கும் நாள் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்தேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பால் மறக்க பண்ணுவதற்கு முன்பாகவே, குழந்தை பால் மறக்கல, அவள் பால் மறக்க பண்ணினாள். ஏன்? கர்த்தருக்கென்று கேட்டதை சீக்கிரமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். பால் மறக்க பண்ணினாள். அந்த பால் மறக்க பண்ணுகிற காலத்துக்குள்ளே வேறு சொல்லி அவன் அங்கே கர்த்தருடைய பணிந்து கொண்டான். 1 சாமுவேல் 1:24 வாசிக்கிறோம், அவன் பிள்ளை இன்னும் குழந்தையாகவே இருக்குது, ஸ்டில் a child. ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு கர்த்தரை பணிந்து கொள்ள தெரிகிறது. அது 1 சாமுவேல் 1:22 வாசிக்கிறோம், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பால் மறக்கல, பால் கட்டாயப்படுத்தி மறக்க வைக்கப்பட்டவன். ஆனால் அந்த அன்னாள் பிள்ளை எப்படி அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாள், இது கர்த்தருக்கென்று கேட்டது. ஆகவே கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும். அந்த குழந்தையை எப்படி கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வளர்ந்த அநேக தகப்பன் தாய்க்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. இவங்க எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:11, பின்பு எல்கானா ராமாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாக ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு கர்த்தரை பணிந்து கொள்ளவும் தெரிகிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்யவும் தெரிகிறது. பால் மறப்பதற்கு முன்னமே, பால் மறக்க முன்னமேயே அவன் தாய் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாள். இவன் கர்த்தரை பணிந்து கொள்ள தெரிய வேண்டும். பால் இன்னும் மறக்கல, பால் குடிக்கிற அந்த பருவத்திலேயே அவள் கற்றுக் கொடுக்கிறாள். 2ஆவதாக ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து, ஒரு தேவ மனிதனுக்கு கீழே இருந்து கர்த்தருக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதையும் அவள் கற்றுக் கொடுத்திருக்கிறாள். இப்படி வளர்க்கப்பட்ட சாமுவேல் தன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கல. இப்படி வளர்க்கப்பட்ட சாமுவேல், அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு தாயினால் வளர்க்கப்பட்ட ஒரு சாமுவேல், வேதம் சுட்டி காட்டுகிறது, அந்த சாமுவேல் அவன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கல. துக்கமான ஒன்று. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறோம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், சாமுவேலின் பிள்ளைகள் அவன் வழியில் நடக்கல, பொருளாசை சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். எப்படிப்பட்ட சாமுவேல் என்றால், அவர் தேவஜனத்துக்கு முன்னாடி நிற்கிறார். நான் ஒருவனிடத்தில் ஒரு கழுதையை, ஒரு எருதை நான் வாங்கினது உண்டா?
நான் தவறாக ஏதாவது ஊழியம் செய்தது உண்டா என்று சகல ஜனங்கள் முன்னாடி கேட்கிறான். அவர்கள் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பரிசுத்தமாக வளர்க்கப்பட்ட சாமுவேல், அவ்வளவு பரிசுத்தமாக ஒரு நியாயாதிபதியாக ஒரு ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்தவர், அவன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலை. அந்த பிள்ளைகளை குறித்து வேறு சொல்லுகிறது, அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்படி என்றால் நல்ல வளர்க்கப்பட்டு இன்றைக்கு தகப்பனாக இருக்கிறவங்க கூட அவங்க பிள்ளைகளை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதத்தை வளர்க்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கீங்களே. 2 விதமான தகப்பன், ஒன்று பரம தகப்பன், இன்னொன்று உலகத்தின் தகப்பன். உலகத்தின் தகப்பன் பொல்லாதவர்கள் நல்லவர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர். அவனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டானே, முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டானே, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டானே. இப்படிப்பட்ட நல்ல தகப்பனே பரிசுத்தவான்களாக இருக்கிற பற்றி நான் சுட்டி காட்டுகிறேன். உலகத்து மனிதர்களும் பாவைகளை பற்றி நமக்கு கணக்கில்லை. பரிசுத்தவான்களாக இருந்து பரிசுத்தமாக வளர்க்கப்பட்டவங்களும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஆனால் தான் பரிசுத்த பவுலை கொண்டு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. அப்படின்னா பிள்ளையை வளர்க்க வேண்டியது ஒரு பெரிய உயர்ந்த உத்தரவாதம். எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கணவன் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைக்கப்பட்டால் அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை. வருகிறது, அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அநேகர் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அநேகர் விரும்பியும் உபவாசித்தும் பொருத்தனை பண்ணியும் வருஷக்கணக்கில் அழுது போராடி ஜெபித்தும் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல. அப்படியானால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்ற பலன். அப்படின்னா தேவன் அவர்களை நம்பித்தானே கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளே, அவற்றை பிள்ளைகளை எந்த அளவுக்கு உத்தரவாதத்தோடு வளர்க்க வேண்டும். மோசே அன்றைக்கு ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அந்த நதிலை வைக்கப்பட்ட போது பார்வோன் குமாரத்தை வந்து அவனை எடுத்து சொல்லுகிறார், இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன்னு சொன்னாங்கல்ல. பிள்ளையை பெற்றது யோகேபேத் தான். யோகேபேத் அம்ராம் தான் பிள்ளையை பெற்றார்கள். ஆனால் அந்த பிள்ளையை சொல்கிறார், பெற்றவளுக்கே திருப்பி கொடுக்கப்படுகிறது, நீ இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு. ஒரு உலகத்தோட அரசனுடைய மகளே சொல்லுகிறாள், இந்த பிள்ளை எனக்கென்று வளர்த்தவன் சம்பளம் தரேன்னு சொன்னால் பரலோகின் தகப்பன், அவருடைய சுதந்திரம், அவருடைய பலன் அதை ஒரு பெற்றோருக்கு கொடுத்து சொல்லுகிறார், இந்த பிள்ளைகளை எனக்கென்று வளர்த்திடுங்க, நான் உங்களுக்கு கிருபைகளை தருகிறேன், தேவ ஞானத்தை கொடுக்கிறேன், வாய்ப்புகளை கொடுக்கிறேன். வாய்ப்பில்லாத எத்தனை பெற்றோர், வாய்ப்பில்லாத எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு கர்த்தருக்கு போராடிட்டு இருக்காங்க. கர்த்தர் கிருபையாய் ஈவாய் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்காமல் போனால், அதுதான் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால், அந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுடைய அந்த உத்தரவாதங்கள் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம். அதில் முதல்ல பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், குழந்தைகளும் பெற்றோரும். அடுத்தது ஒரு தகப்பனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறாய், ஆனால் நீ நல்ல தகப்பனா பொல்லாத தகப்பனா? இதுதான் இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து. தாவீது நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் பிரியமான குமாரன் அழைக்கப்பட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்லும்போது அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுடைய பேருக்கர்த்தமே பிலவன் ஆஃப் காட், கர்த்தருக்கு பிரியமானவன் தான். வேதத்தில் ஒரு தனிமனுடைய பெயர் அதிகமாக எழுதப்பட்டது தாவீது தான். 1082 முறை தாவீது என்ற பெயர் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் அவன் தன் பிள்ளைகளை 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுடைய உத்தரவாதத்தை செய்யாத ஒரு தாவீதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேட்டபோது வெகு கோபமாய் எரிந்தான். ரொம்ப கோபம் வந்துச்சு தாவீதுக்கு. என்ன நடந்தது? அவருடைய மகள், அவன் நேசிக்கிற ஒரு மகள், அவனுடைய ஒரு மகனாலே அம்னோனாலே அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. இதை அவன் கேட்கிறான். கேட்டபோது அவன் வெகுவாய் கோபமாய் எரிந்தானா.
அதனுடைய விளைவு என்ன? அந்த அம்னோனை தண்டித்திருக்க வேண்டுமே. அவனை ஒரு ஆட்டுக்குட்டியை ஒருவன் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு, பக்கத்து வீட்டுக்காரன் விருந்தினருக்கு அதை உணவாக மாற்றினான் என்று சொன்ன போதே தாவீதுக்கு எவ்வளோ கோபம் வந்தது. அவன் கொல்லப்பட வேண்டுமே, அவன் நாளத்தையா திருப்பி கொடுக்க வேண்டும் சொன்னியே. ஒரு ஆட்டுக்குட்டி, அதுக்கு இவ்வளோ கோபப்பட்ட தாவீது, அவனுடைய மகள் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்தும் அந்த அம்னோன் அவன் செய்த தவறை அறிந்தோம் அப்படின்னா அதிகமான உரிமைகள் கொடுப்பது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் தப்பு பண்ணினா கூட அவங்களுக்கு கோபம் வருது. ஆனால் அவர்களை கண்டிப்பதோ தண்டிப்பதோ இல்லை அவர்களை சரிப்படுத்துவதோ சீர்படுத்துவதோ இல்லை. கோபமாக எரிந்தாராம். அதன் விளைவு வேதத்தில் பார்த்தா அம்னோன் கொல்லப்படுகிறான். இந்த நிகழ்ச்சியினால அப்சலோம் அம்னோனை கொல்லுகிறான். ஒருவேளை தாவீதே அம்னோனை தண்டித்திருந்தால் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்திருக்க மாட்டான். தாவீது நாட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு அவன் தேசத்தை தாவீதை விட்டு திருப்பி இருக்க மாட்டான். இந்த விளைவினாலே அம்னோன் கொல்லப்படுகிறான். அடுத்து அப்சலோம் கொல்லப்படுகிறான். அடுத்து சாலமோனால அதோனியா கொல்லப்படுகிறான். தாவீதுடைய 3 பிள்ளைகள், சொல்லப்போன 4 ஆண் பிள்ளைகள். பத்சேபாள் மூலமாக பிறந்த குழந்தை அது இறந்தது, ஒரு ஆண் பிள்ளை. அடுத்தது அம்னோன், அடுத்தது அப்சலோம், அடுத்தது அதோனியா. பார்த்தா ஒரு இஸ்ரவேலில் ஒரு குழந்தை, அதுவும் ஆண் பிள்ளைகள் இறப்பது ஒரு பெரிய துக்கமான ஒன்று. 4 குழந்தைகள் தாவீது பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். பட்டயம் அவன் குடும்பத்தை விட்டு நீங்கலை. அப்படியானால் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் அவர்கள் கண்டிக்க தவறுகிறார்கள். பிள்ளைகளை வழிப்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். பிள்ளைங்க கோபப்பட்டுவாங்க, பிள்ளைகளை இப்படி அப்படி நடத்தணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நல்ல தகப்பன் தான், ஆனால் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவங்க தான், ஆனால் பொல்லாத தகப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இதற்கு மாறாக பரலோகத்தின் தகப்பனை, அந்த பரம தந்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நல்ல தகப்பன், அவர் உண்மையாகவே நல்ல தகப்பன். அந்த தகப்பனுடைய தன்மைகளை நம்ம மத்திய 7:11 வாசித்தோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதைவிட மேன்மையானவைகளை, அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கவனித்தோமே. ஆகவே அந்த தகப்பனை எபேசியர் 6:4 ஒப்பிட்டு பார்த்தால், முதலாவது வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:4 எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். முதலாவதாக ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு எப்படி அவனை வளர்க்க வேண்டும் என்றால், முதலாவது அவங்கள கோபப்படுத்துகின்ற தன்மை இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கண்டிக்கணும், பிள்ளைகளை சீர்படுத்தணும், பிள்ளைகளை சுற்றின் வழியாக கடத்தி கொண்டு எல்லாம் செய்யணும். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. ஏன் கோபப்படுத்தக்கூடாது என்றால், அதில் அருமையான கிரேக்க வார்த்தை, ஆங்கில வார்த்தை இருக்குது, நான் கடந்து போகிறேன். ஆனால் பிதாக்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தினால என்ன ஆகும்? கொலோசியர் 3:21 இதே கருத்தை ஆவியானவர் அங்கே கோபப்படுத்தக்கூடாது என்பது ஏன் என்பதை சுட்டி காட்டுகிறார். கொலோசியர் 3:21 பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகளை கோபப்படுத்தினால் அவர்கள் திடனற்று போவார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த வேறு சுட்டி காட்டுகின்ற வார்த்தை, அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அவர்களை என்கரேஜ் பண்ணணும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் திடனற்று போகின்ற, அது டிஸ்கரேஜ் என்ற வார்த்தை, அந்த பயன்படுத்துகிற வார்த்தைக்கு அர்த்தம் டிஸ்கரேஜ் பண்ணுறது. அவர்களை கோபப்படுத்தினால் என்ன ஆவானா, அவங்க திடனற்று போயிடுவாங்க பிள்ளைகள். ஆகவே பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு கோபமூட்டாமல் இருக்க வேண்டும். வேதத்தை நான் கவனித்தால் நல்ல தகப்பன், இது உலகத்தின் தகப்பன் கற்று சொன்னது. அந்த பரம தகப்பன் செய்கின்ற ஒன்றைக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 சாமுவேல் 7:14-15 தேவனுடைய தன்மையை, அந்த நல்ல தகப்பனுடைய தன்மையை வேதம் சுட்டி காட்டுகிறது. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். சாலமோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்,
தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கட்டுவதில்லை, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அவனுக்கு சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அப்படின்னா தாவீது சாலமோனுக்கு நல்ல தகப்பன் தான், ஆனால் உலகத்து தகப்பன், அவன் பொல்லாதவன் தான். மிக எளிமை. தாவீதுக்கு 7 மனைவிகள் இருக்கிறாங்க, 10 மறுமனைவிகள் இருக்கிறாங்க. இது போராது என்று தான் அவன் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளே அவன் நியாயப்பிரமாணத்தை மீறி அவனை கொன்று எடுத்துக்கொள்கிறான். ஒரு கொலை செய்து அவன் எடுத்துக்கொள்கிறான். 10 கற்பனைகள் 5 கற்பனைகளை மீறி அவன் செய்கிறான். தாவீதுக்கு அப்படின்னா 8 மனைவிகள் இருக்காங்க, 10 மறுமனைவிகள் இருக்கிறாங்க. அந்த உதாரணம் சாலமோன் வாழ்க்கையில் பார்த்தா அவனுக்கு 700 மனைவிகள், 300 மறுமனைவிகள். தகப்பனுடைய அந்த தவறான வழிகள். தகப்பன் உபாகமத்தை கர்த்தர் சொல்வார், உங்களுக்குள் ஒருவன் உனக்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் அவன் அநேக ஸ்திரீகளை தனக்கு படைக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆனால் தாவீது சாலமோனுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம். இவர் 8 மனைவிகள் 10 மறுமனைவிகள் என்றால் அவர் 700 மனைவிகள் 300 மறுமனைவிகள். வேதம் ஏதோ இது கட்டுக்கடையோ கற்பனை அல்ல, மனிதன் வாழ வேண்டிய வழியை காட்டுவது தெளிவாக, இதுதான் வழி, இதுதான் உண்மை, இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தேவன் எழுதி கொடுத்த அவருடைய வேதம். ஆனால் தாவீது குறித்து நான் பார்க்குறோம், அவன் நல்ல தகப்பனா, ஒரு பக்கத்தில் பார்த்தா அவர் நல்லவர் தான், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆஸ் அ ஃபாதர் அவர் அப்படி இல்லை. ஆனால் கர்த்தர் தாவீதோடு பேசுகிறார். 2 சாமுவேல் 7:14, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால். கர்த்தர் அந்த பரலோக பிதா அவர் தகப்பனாய் இருந்தால், அவன் அக்கிரமம் செய்தால் அவனை கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனமிறக்கமுள்ளவர், தயவு எல்லாம் சரிதான். ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். இதுதான் கர்த்தர் தண்டிப்பதையும் தண்டிக்கிறார். அதில் சவுலிடத்திலிருந்து கிருபையை விலக்கினது போல உன்னுடைய குமாரர்கள், உனக்கு பின் வருகிறவர்கள் எனக்கு தீமையானது செய்தார்களானால், என் வழியை விட்டு விலகினால் நான் அவர்களை தண்டிப்பேனே தவிர என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த கோபத்தை எப்படி கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கணும். அதே நேரத்தில் அந்த கிருபை அவனை விட்டு விலகி போயிடக்கூடாது, அந்த கிருபை போகக்கூடாது. சொல்லப்போனால் நெவர் எண்டிங் கிரேஸ், அந்த கிருபை ஒருபோதும் விலகவே விலகாது. தண்டிக்கிறார், மனுஷனை தண்டிப்பது போல அவனை தண்டிப்பேன், ஆனால் சவுலிடத்திலிருந்து என் கிருபையை தள்ளிவிட்டது போல நான் இவன் பிள்ளைகள் உன் சந்ததியை தள்ளிவிட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் தாவீதுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு பொய் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவனுக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த பரலோக தகப்பனுடைய தன்மை என்னவென்றால், இவர் கோபப்படுத்த மாட்டார், அதே நேரத்தில் அவனை சீர்படுத்துகிறார். அவனுடைய கிருபை அவனை விட்டு எடுத்து விடுவதில்லை, அந்த கிருபையை அவனை விட்டு விலகாமல் காத்து கொள்ளுகிறார். நெவர் எண்டிங் கிரேஸ், அந்த முடிவில்லாத அந்த கிருபை எப்போதுமே அவனோடு இருக்கும். இதற்கு நல்ல உதாரணம் லூக்கா 15:20 பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு நல்ல உதாரணம். லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு இளைய மகன் பண்டிகளோடு போராடி எல்லாவற்றையும் இழந்து பண்டிகள் சாப்பிடுகிற தவிடினால் கூட தன் வயிற்றை அவன் பசியை தீர்க்க முடியாத அளவுக்கு அவன் கீழே போன பிறகு அவன் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் தன்னுடைய ஆட்சிகள் வாங்கிவிட்டு கொண்டு போய் அதை துன்மார்க்கமாக வாழ்ந்து செலவு செய்து எல்லாவற்றையும் அழித்துவிட்டு குறைவுபட்டு ஒரு யூதன்
பன்றி மேய்க்கக்கூடாது. ஒரு யூதன் பன்றி மேய்க்கிற தொழிலை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஓமையில் சொல்லுகிறார், அவன் அந்த தேசத்தின் குடியானவனோடு ஒட்டி கொண்டானாம். அவன் வேலை கொடுக்கல, இவன் போய் ஒட்டி கொண்டான். ஒரு யூதன் செய்யக்கூடாத அந்த பன்றி மேய்க்கிற வேறு பணியையும் செய்கிறான். அது சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்போ திரும்பி வருகிறான். தகப்பன் கோபப்பட்டிருக்கணும். சொத்துக்களெல்லாம் கொண்டு போனியே. மூத்த மகன் சொல்லுகிறான், உன் இளைய மகன் வேசிகளிடத்து தன் ஆஸ்தியை வீணாக்கினானேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஒரு சகோதரனுக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு தெரியாதா? அந்த தகப்பன் மகனை கோபப்படுத்தவில்லை, மாறாக அவர்கள் அன்பு காட்டுகின்றான். அதான் த நெவர் எண்டிங் கிரேஸ், அந்த முடிவில்லாத அந்த கிருபை. ஆகவே உலகத்தின் தகப்பன் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பொல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. இவர் பரலோக தந்தை. இந்த பரலோக தந்தை சொல்கிறார், என் கிருபையை அவனை விட்டு வழங்க மாட்டேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். அவன் என் வார்த்தைகளை மீறி நடந்தால் அவனை தண்டிப்பேன். மனுஷரை தண்டிக்கிற விதமாக அவனை தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே. இதைத்தான் சபையில் இருக்கிற இன்றைக்கு புதிதாக்கப்பட்டேன் என்று சொல்கிற தகப்பன் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படுத்தாது என்றால் அவனை இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஏங்க நிற்கிற, ஏங்க உட்கார்ந்த, ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண, சின்ன சின்ன காரியங்கள் குற்றம் கண்டுபிடித்து பிள்ளைகளை ஒரு குற்றவாளியாகவே மாற்றிவிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கணும். மனுஷனை கண்டிக்கிற விதமாக, மனுஷனை தண்டிக்கிற விதமாக என்று கர்த்தர் சொல்கிறாரு. இன்னும் வருஷத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, கர்த்தர் எப்படி பாவம் செய்கிற ஒருவனை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். அந்த மர்சி, கர்த்தருடைய இரக்கம் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உதாரணம் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு அப்படி அந்த கம்பேஷன், கர்த்தருடைய மனதுருக்கம் எப்போதும் போகாது. அவருடைய கிருபை எப்படி விலகாதோ அப்படியே அவருடைய இரக்கமும் அவருடைய கம்பேஷன், அந்த மனதுருக்கமும். தகப்பன் பிள்ளையை கண்டித்து அவனை துரத்தி விட்டுற மாட்டான், அடிப்பான், கண்டிப்பான். ஆனால் அவன் பிள்ளை என்ற அந்த உரிமையை விட்டு அவனை வெளியே தாழ மாட்டான். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவது போல, தன் பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, பிள்ளைகள் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:20. எரேமியா 31:20 கர்த்தர் சொல்கிறார், எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. எப்பிராயிம், கர்த்தர் மூத்தவனை வெறுத்து மனாசையை தள்ளிவிட்டு எப்பிராயிமை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல். வேதத்தை பார்த்தால், குறிப்பாக ஓசியாவின் புத்தகத்தை பார்த்தால், அது எப்பிராயிம் பெயர் இஸ்ரவேலை பற்றி சொல்லும்போது எப்பிராயிம் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. 55 தவறுகள் ஓசியாவின் புத்தகத்தில் மாத்திரம் இந்த எப்பிராயிமுக்கு சொல்லும்போது அவன் செய்த 55 தவறுகள். இப்படிப்பட்ட எப்பிராயிமை கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவன் தப்பு பண்ணான், கர்த்தர் அவனுக்கு விரோதமாக பேசிட்டார். ஆனால் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், மை bowels are turning. கர்த்தருடைய குடலே குழம்புகிறதாம். எப்பிராயிம் தவறு செய்து வந்தான், கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுகிறார், அவனுக்கு விரோதமாக பேசிவிட்டார். ஆனாலும் அது முதல் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், அவனுக்காக உருக்கமாக இறங்குவேன். தேவனுடைய இரக்கம், தப்பு பண்ணால் தண்டிப்பது, கண்டிப்பது, அவனுக்கு புத்தி சொல்வதெல்லாம் தேவை. அதே நேரத்தில் அவனை வெறுத்து விடக்கூடாது. அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறதுன்னு சொல்கிறார் கர்த்தர். அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்லுகிறாரே. ஓசியா 11:8. ஓசியா 11:8. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?
எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலவும் செபூயுமை போலவும் வைப்பேன்? என் இதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இந்த அத்மா செபோயும் பேருக்கு வாசிக்கிறோமே, முதல்ல அழித்தது 2 பட்டணங்கள் அல்ல, சோடும் குமாரா மாத்திரம் கர்த்தர் அடிக்கலை, கர்த்தர் கூட அத்மா செபோயிமையும் சேர்த்து தான் அழித்தார். கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தை போட்டபோது வெறும் சோடும் குமாரா மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து அத்மா செபோயிம், சோவார் லோத்து வேண்டிக் கொண்டதுனால அது அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. அடுத்த கத்துக்கு சுட்டி காட்டுகிறார், நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபுவையும் போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இந்த தன்மையைத்தான் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை எப்படி கைவிட முடியும்? தப்பு செய்கிறான், அவன் கோபப்படுகிறான், அவனுக்கு கோபப்படுத்தாமல் அவனை சிக்ஷிக்கிறான், தண்டிக்கலாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளை கைவிட்டு விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் பிள்ளைகளை கைவிட்டு விடக்கூடாது என்று தான் வேறும் சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக எபேசியர் 6:4 வாசிக்கிறோம். தகப்பனை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்கிறார், தகப்பனை நீ உன் பிள்ளையை கோபப்படுத்தாத, ஆனால் அதே நேரத்தில் கோபப்படுத்தாமல் விட்டு அவனை கெடுத்து விடாதே. அவனை கோபப்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் அவனை சிக்ஷைக்குள்ளே கொண்டு போக வேண்டும். 2வது அது எபேசியர் 6:4 வாசிக்கிறோம், சிக்ஷிக்கிறவர். அந்த பரம தந்தை எப்படிப்பட்டவர் என்றால் அவர் கோபப்படுத்தாமல் அவர் சிக்ஷிக்கிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி சிக்ஷிப்பானோ அப்படித்தான் கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்தும் போது அவர் சிக்ஷித்ததாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து வனாத்தை நடத்தும் போது அந்த நடத்தும் விதத்தை கற்று சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் உள்ளத்தில் அறிந்து கொள்வாயாக. அதாவது பிள்ளையை சிக்ஷைக்குள் நடத்தும் போது அந்த குழந்தைக்கு தெரியணும், நம்மை சரிப்படுத்துவதற்குத்தான், நம்மை சீர்படுத்துவதற்குத்தான் இந்த சிக்ஷை என்பதை பிள்ளையின் இருதயத்தில் அவன் அறிந்து கொள்ளுகின்ற விதத்தில் அவர்களை சிக்ஷிக்க வேண்டும். பிள்ளைகளை அடிக்கலாம், பிள்ளைகளை கடினமாக பேசலாம், ஆனால் அந்த குழந்தையை உணர வைக்க வேண்டும், அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. அப்படின்னா கர்த்தர் சிக்ஷைக்குள் நடத்தும் போது, கர்த்தர் சிறுமைப்படுத்தும் போது அது நோக்கம் என்னவென்றால் அந்த கர்த்தர் யாரை நடத்துகிறாரோ அவன் உணர வேண்டும், அவன் அறிய வேண்டும். சிக்ஷிக்கும் போது ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இவர் பரம தகப்பனாச்சு, இவர் நல்ல தகப்பனாச்சு, எப்படி சிக்ஷிக்க வேண்டும் என்று சுட்டி அவனை சிறுமைப்படுத்தினேன், உண்மைதான், அவனை சிக்ஷித்தேன், ஆனால் எதற்கென்றால் அவன் உணர்ந்து கொள்ளும்படி. அவன் ஒவ்வொரு அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாய்ந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை அவனுக்கு உணர்த்தும்படிக்கு. அப்படின்னா ஒரு குழந்தையை சிக்ஷிக்கும் போது, ஒரு தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கும் போது பிதாக்களுக்கு கர்த்தர் சொல்கின்ற ஆலோசனை, அவனுக்கு தெரியணும் ஏன் நான் தண்டிக்கப்படுகிறேன். அந்த குழந்தையை முதல்ல அவனுக்கு அதை உணர்த்த வேண்டும், அவனுக்கு அது தெரிய வேண்டும். திடீர்னு அடிக்கிறாங்க, காரணம் இல்லாமலே கோபிக்கிறாங்க, காரணம் இல்லாமல் பேசுகிறாங்க, அப்படி ஒரு குழந்தை எண்ணக்கூடாது. மாறாக ஏன் என்ன அடிக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியணும், அவனுக்கு உணர்த்தப்பட வேண்டும், அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிற சிக்ஷை வேண்டும். ஆனால் எப்படி சிக்ஷிக்கப்பட வேண்டும் என்றால் வேறு சொல்லுகிறது, அவன் உணரும் விதத்தில் அவனுக்கு சிக்ஷிக்க வேண்டும். தகப்பனை போல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் இதே போல ஒரு கருத்தை சுட்டி காட்டுவார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்,
கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள அநேக ஆசிரியர்கள், அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. ஒரு ஆசிரியர் என்றால் பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும், அவனை உணர்த்த வேண்டும். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசிரியர் என்றால் அவன் உணராவிட்டால், அவன் அறிந்து கொள்ளாவிட்டால், படிப்பதில் அவன் குறைவுள்ளவனாக இருந்தால் அவனை தண்டிப்பார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருந்தால், 10,000 என்று சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. இன்றைய ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்றால், நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் அப்பா இல்லை, தகப்பன் இல்லை. ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு போதிக்கின்ற, உள்ளத்தோடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற, பிள்ளைகளை நடத்துகின்ற, ஆவிக்குரிய உலகத்தை நடத்துகின்ற தகப்பன்மார்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கு தகப்பன்மார் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த பவுல் அன்றைக்கே சொல்லிவிட்டார், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அடுத்து அவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தில், உங்களுக்கு என்ன வேண்டும்? 1 Corinthians 4:21 உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ? ஒரு ஆசிரியரிடத்திலும் பிரம்பு இருக்கும், ஒரு அப்பாட்டையும் பிரம்பு இருக்கும். ஒரு ஆசிரியரிடத்திலும் பிரம்பு உண்டு, ஒரு தகப்பனிடத்திலும் பிரம்பு உண்டு. ஆசிரியருடைய நோக்கம் அந்த குழந்தை எப்படியாவது படிக்கணும், அந்த பிள்ளை எப்படியாவது உணர வேண்டும், அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தண்டிப்பார். அவன் அடிக்கின்ற அடி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தகப்பனுக்கு அப்படி இல்லை. இந்த பிள்ளை அடிக்கவும் வேண்டும், பிள்ளை காயப்பற்றவும் கூடாது. ஒரு ஆசிரியருடைய பிரம்புக்கும் ஒரு தகப்பனுடைய பிரம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் கர்த்தர் சொல்லுவார், நீ சிட்சிக்க வேண்டும். எப்படி சிட்சிக்கணும்? நாட் லைக் எ டீச்சர் பட் லைக் எ ஃபாதர். 2 பேர்ட்டையும் பிரம்பு இருக்குப்பா. தகப்பன் அடித்தால் அடிக்கும்போது அந்த தகப்பன் உள்ள பிள்ளைக்கு காயப்பற்றக்கூடாது, ஆனால் அவன் சரிப்படுத்த வேண்டும். ஆசிரியருக்கு அப்படி இல்லை, அவன் பிள்ளை இல்லை, அவனுக்கு ஒன்றே ஒன்று, அவன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும், மாணவன் நல்லா படிக்கணும், தேரணும், அவ்வளவுதான். அவனை எப்படி தண்டித்தாலும் அவனை படிக்க வைக்கணும். தகப்பன் அப்படி இல்லை, அவனை சரிப்படுத்த வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் அவன் காயப்பட்டு விடவும் கூடாது. 2 பரம்பரை வித்தியாசம் இருக்குது. ஆகவே தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார், பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும். எதன் அடிப்படையில் என்றால் அன்பின் அடிப்படையில். அதை சிட்சிக்கும் போது, அதை தண்டிக்கும் போது அங்கே இருக்க வேண்டியது என்னவென்றால், அங்கே அன்பின் அடிப்படையில் அது செய்யப்பட வேண்டும். அன்பு இருந்தால் அடிக்கும், ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைக்கு காயம் பற்றக்கூடாது, பிள்ளைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிடக்கூடாதே. நாம் பார்த்துருக்கோம், ஆசிரியர்கள் அடித்து குழந்தைக்கு கண்ணு போனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். பிள்ளைகள் அடிபட்டு எவ்வளவோ துன்பங்களை செய்து நாம் பார்த்துருக்குறோம். அவர் தகப்பன் அடிக்கும்போது அதில் அவனுக்கு அன்பு இருக்கும். அந்த அன்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை அந்த சிட்சையை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து. அப்படின்னா ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறான்னு சொன்னால் அவன் அந்த பிள்ளையை அன்பு கூறுகிறான், அந்த குழந்தை மேலே அவனுக்கு அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். இப்படித்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி, என்றால் கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். கர்த்தர் சிட்சிக்கிறார், அதே நேரத்தில் அன்பின் அடிப்படையில் தான். அதாவது நாம் எதிர்பார்க்காத ஒரு சபையை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வெளிப்பாடு 3:19, கர்த்தர் எங்கே லவோதிக்கேயா சபை பற்றி சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சைதான், ஆனால் எதனால்? கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். அந்த லவோதிக்கேயா சபையும் அந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அந்த சபையை கூட கர்த்தர் நேசிக்கிறார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அந்த லவோதிக்கேயா சபைக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய நேசம், அவருடைய அன்பு.
அந்த அன்பித்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். சிட்சிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ நோக்கம் என்னவென்றால் அவனை சேர்த்து கொள்ள வேண்டும். அவன் விலகி போவதற்கல்ல, அவன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். அப்படின்னு முதலாவதாக ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுற்றிக்கும் போது அன்பின் அடிப்படையில் இருக்கணும். அவன் உணர்வடைய வேண்டும், அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு முக்கியமானது, அவன் தன்னோடு அந்த குழந்தை இணைந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை தன்னோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். மிக தெளிவானது. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ சொல்லுகிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அப்படி என்றால் கர்த்தர் ஒருவனை சிட்சிக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்னவென்றால், என் சொந்த பிள்ளை, இஸ் மை சன், என் பிள்ளை, இவள் என்று மகள். ஆகவே கர்த்தர் அவர்களை சிட்சிக்கிறார். இந்த உணர்வோடு தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமில்லை, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், எதற்காக நான் ஒரு குழந்தையை சிட்சிக்கிறேன், எதற்காக ஒரு விசுவாசி ஒரு தேவ மனிதனை ஏன் நான் சிட்சிக்கிறேன்? நிறைய காரணங்களை கவனித்து கொண்டே வருகிறோம். அல்லது 10ஆம் வசனம் மிக முக்கியமானது. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இந்த உலகத்து தகப்பன் கொஞ்ச காலம் சிட்சிப்பான். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்படின்னா கர்த்தர் ஒருவரை அந்த நல்ல தகவன் சிட்சிக்கும் போது அவர் அவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாக மாற வேண்டும் என்று அவனுடைய பிரயோஜனத்துக்காகவே அவனை சிட்சிக்கிறார். இந்த மனோபாவம்தான், இந்த உணர்வு தான் ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையை சிட்சிக்கும் போது இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு குழந்தையை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஒரு தகப்பன் சிட்சிக்கிறான் என்றால் அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் ஒரு தகப்பன் ஒரு மகனை சிட்சித்தால் அவனுக்கு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அப்படின்னா ஒரு குழந்தையை சிட்சிக்க வேண்டும். அவனை பிரம்பினால் அடிக்கிறான். எதுக்குன்னு சொன்னால், நான் இவனை இன்றைக்கு சிட்சிக்காவிட்டால் இவன் நித்தியமாக அந்த நரகத்துக்கு பங்காளி ஆகிடுவானே, அந்த பாதாளத்தின் வேதனைக்கு அவன் பங்குள்ளவனாக மாறிவிடுவானே. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாக மாற வேண்டும், பாதாளத்தில் பங்குள்ளவனாக மாறக்கூடாது. அந்த நோக்கத்தோடு தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்க வேண்டும். ஒரு தகப்பன் பிள்ளையை ஏன் சிட்சிக்க வேண்டும் என்றால், வேறு தெளிவாக சொல்லுகிறது, அவன் பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும். அவன் நிச்சயமாக அவன் ஆக்கினைக்குள் போய்விடக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தோடு பிள்ளையை அவன் சிட்சிக்க வேண்டும். இதைத்தான் எபேசியர் 6:4 சொல்லுகிறது, நீ கோபப்படுத்தாமல் அவனை சிட்சிக்க வேண்டும். எனக்கு அவன் நிச்சயமாக அவன் நரகத்தின் பிள்ளையாக மாறிவிடக்கூடாது, அவன் நிச்சயமாக அவன் ஆத்மா அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆகவே அவனை பிரம்பினால் அடிபடு, அவனை காயப்படுத்துவதற்கல்ல, அவன் நிச்சயமான வேதனை தப்புவதற்காக ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும். மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும். அடுத்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது போதிக்க வேண்டும். வேறு தெளிவாக சொல்லுத, சொந்த குடும்பத்தை நடத்தலைன்னா அவன் எப்படி தேவனுடைய சபையை நடத்துவான்? அப்படி என்றால் கர்த்தர் வேறு சொல்லுது, பிள்ளைகளை தகப்பன் சிட்சிக்கும் போது அவனை போதிக்க வேண்டும் என்றும் வேதம் சுட்டி காட்டுகிறது.
எபேசியர் 6:4 வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த பரம தந்தை எப்படி போதிக்கிறார் பாருங்களேன். இது உலகத்து தகப்பனுக்கு சொன்ன வார்த்தை, உன் பிள்ளைகளை போதிக்க வேண்டும். ஆனால் இந்த பரம தந்தை எப்படி போதிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8, கர்த்தர் எப்படி ஒருவனை அவர் போதிக்கிறார் என்று வேறு சுட்டி காட்டுகிறது. நான் உனக்கு போதித்து, இது தமிழில் நான் உனக்கு போதித்து. ஆனால் கர்த்தர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் உன்னை புரிய வைப்பேன். போதிக்கிற அப்பா அம்மா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் புரிய வைக்கிற அப்பா வேண்டும். இன்றைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு போதிப்பது நிறைய பேர் போதிப்பாங்க. இதை செய்யாடு, அது செய்யாடு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, நாங்கள் இப்படியா வளர்ந்தோம், எல்லாம் போதிப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனுக்கு போதிப்பதல்ல, யூ மஸ்ட் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். நான் உனக்கு போதித்து தமிழ் இருக்கு, ஆனால் ஒரு ஆங்கில மொழியாக்கத்தை வாசிக்கிறோம். ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் உன்னை புரிய வைப்பேன். அடுத்து சங்கீதம் 32:8, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன் இருக்குது. அது ஆங்கிலத்தை அந்த மொழியாக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஐ வில் வாக் பிஃபோர் யூ. ஒன்று, நான் உனக்கு புரிய வைப்பேன். ரெண்டாவது, உனக்கு புரிஞ்சாச்சு. இப்போது உனக்கு நான் என்ன போதித்தேனோ அதிலே நான் நடந்து காட்டுவேன். கர்த்தர் நடந்து காட்டுவாராம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது, ஐ வில் வாக் பிஃபோர் யூ, உனக்கு முன்பாக நடப்பேன். அடுத்தது, உன்மேல் என் கண்ணை வைத்து. கர்த்தர் எதை கொடுக்கிறார்? அவருடைய கண் என்பது நமக்கு தெரியும். கர்த்தருடைய கண் என்பது கர்த்தருடைய 7 ஆவிகள். சகரியா 3:9, சகரியா 4:10, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கிறோம். பூமி எங்கு சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களாகிய 7 ஆவிகள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா உண்மையில் என் கண்ணை வைத்து என்றால், நீ ஒழுங்காக நடக்கிறியா அப்படி பார்க்கறதல்ல, மாறாக அவனை புரிய வைத்தால், கர்த்தர் முன்பாக நடந்து காட்டினார். அடுத்து அவன் அதில் நடப்பதற்கு அவன் ஆவியின் பலத்தை கொடுத்து அவனை நடக்க வைக்கிறார். ஒரு போதித்தல் என்றால் சரியான கருத்து இதுதான். கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போக காத்திருக்கிறவர். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகரியா 9:14, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றோடே நடந்து வருவார். கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக அழகாக சொல்கிறது, எக்காலம் ஊதி தென் திசை காற்று சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார் என்று வேலும் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருக்கும்போது அவனுக்கு முன்பாக நடந்து போகிறவர். ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை போதிக்க வேண்டுமானால் அவன் நடந்து காட்ட வேண்டும், அவன் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் உனக்கு போதித்தல்ல, நான் உனக்கு புரிய வைத்து, அடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அல்ல, நான் உனக்கு மேலே நடந்து காட்டுவேன். இன்றைக்கு போதிக்கிற நிறைய அப்பா இருக்காங்க, ஆனால் நடந்து காட்டுகிற அப்பா இன்றைக்கு தேவை. அதுதான் எபேசியர் 6 போட்டு உன் பிள்ளைகளை நீ போதிக்க வேண்டும். போதித்தல் என்றால் முதல்ல நீ நடந்து காட்டு, நீ அவனை புரிய வை, நீ நடந்து காட்டு, அவன் நடப்பதற்கு அவனை பலப்படுத்து. இதுதான் போதித்தல் என்பதனுடைய சரியான அர்த்தம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 6 verses from 5 to 7. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் போதிக்க வேண்டுமானால் முதல்ல அவனுடைய அன்பு தேவனிடத்தில் முழுமையாக இருக்கணும். அவருடைய சாட்சி சபையிலும் உலகத்திலும் அல்ல, முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கணும். வீட்டில் நடை சரியாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அன்பு முழுமையானதாக இருக்கணும்.
அடுத்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. ஒன்று, கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, அவனுடைய இருதயத்தில். வசனம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. பைபிள் எங்கே இருக்குது? பையில் இருக்குது. பை எங்கே இருக்குது? ஷெல்ஃபில் இருக்குது. இது அல்ல. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. அடுத்து சொல்கிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. சும்மா கேஷுவலாக சும்மா அப்படியே ஏதோ சொல்கிறது சொல்லிட்டேன், ஊதுற சங்க ஊதிட்டேன், அப்படி இல்லை. வேணும் சொல்கிறது, கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசி. அது டாக் ஆஃப் த ஹோம். ஒரு வீட்டில் பேசப்படுவது எது என்றால், கர்த்தர் மேல் அன்பு வைத்த ஒரு தகப்பன், தேவனுடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து வைத்திருக்கிற தகப்பன், அவன் அதை தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எப்போல்லாம் அவன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும்போது, வழியிலே நடக்கும்போது, அடுத்தது படுத்து கொள்ளும்போது, அடுத்தது எழுந்திருக்கும்போது அவைகளை குறித்து பேசி. வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் பேசுவது கர்த்தர் மேல் வைத்த அன்பினால். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருந்தால் தான் வெளியே வரும் வார்த்தை. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எப்படின்னா, நீ நடக்கும்போது, நீ உட்கார்ந்திருக்கும்போது, நீ படுத்திருக்கும்போது அல்லது எழுந்திருக்கும்போது, ஒரு நாளில் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை கர்த்தர் ஒவ்வொரு தகப்பனிடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் கைவிட மாட்டான். பிள்ளையை அப்போ நடத்த வேண்டும். பிள்ளை நடக்காது, அவனை நடத்த வேண்டும். நீதிமொழி 22:15 வாசிக்கிறோம், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அப்படின்னா, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு டீச் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ட்ரெயின் பண்ணணும். அவன் போதிக்கிறவன் மாத்திரமல்ல, பிள்ளைக்கு அவன் பயிற்சி கொடுக்கிறவனாக மாற வேண்டும். இது எல்லாத்துக்கும் தேவை தகப்பனிடத்தில் அது இருக்கணும். ரொம்ப எளிமை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், உள்ளே இருந்தால் தான் அப்பாட்ட வெளியே வரும். ஆகவே இது மிக அவசியமானது போதித்தல். கடைசியாக எபேசியர் 6:4 வாசிக்கிறோம், நீ அவனை வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பெற்ற தகப்பனுக்கு சொல்லும்போது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த வளர்த்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் சபையை போஷித்து வளர்க்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உன் பிள்ளையை வளர்க்க வேண்டுமானால் கர்த்தர் எப்படி சபையை போஷிக்கிறாரோ, எப்படி கர்த்தர் ஃபீட் பண்ணுறாரோ, அப்படியே நீயும் உன் பிள்ளைகளை போஷித்து அவர்களை வளர்க்க வேண்டும். தமிழில் போஷித்து காப்பாற்றுதல் எபேசியர் 5:29. ஆனால் அது கிரேக்க மொழியில் பார்த்தால் அங்கே இருக்குது, கர்த்தர் சபையை அவர் போஷித்து உணவளித்து அவர் வளர்க்கிறார். அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் தகப்பன் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையை போஷித்து வளர்க்க வேண்டும். போதிப்பது மாத்திரமல்ல, அவனை போஷித்தும் வளர்க்க வேண்டும். சங்கீதம் 18:35 சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அது கர்த்தர் முதல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார். கேடகம் பாதுகாப்பின் அடையாளம். ரட்சிப்பு என்பது காப்பாற்றப்பட்ட நிலைமையில் அவன் தொடர்ந்து பாதுகாப்பில் இருப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு கேடகத்தை கொடுக்கிறார். அடுத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அது கர்த்தர் சேவிங் கிரேஸ் மாத்திரமல்ல, சஸ்டெய்னிங் கிரேஸும் இருக்குது. அதாவது அவனை மீட்கின்ற கிருபை மாத்திரமல்ல,
மீட்ட நிலையில் அவனை பாதுகாக்கின்ற அந்த கிருபையும் இருக்குது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் கர்த்தர் அந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படின்னா கர்த்தர் கேடகம் என்பது பாதுகாப்பின் அடையாளம். ஒன்று கர்த்தர் ரட்சிக்கிறார், அடுத்து கர்த்தர் செய்ய அவனுக்கு அவனை வலது கரத்தினால் தாங்குகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். கர்த்தருடைய காருண்யம் அவனை வளர்க்கும், அவனை பெரியவனாக மாற்றும், அவன் இருக்கிற நிலையிலிருந்து அவனை முழுவதுமாக மாற்றிவிடும். கர்த்தர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் ஒருவேளை சிருஷ்டித்தது சீர்கெட்டு போனால் மறுபடியும் அந்த ரீக்ரியேஷன். God is not only a creator, but he is also a recreator. கர்த்தர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, சிருஷ்டித்தது சீர்கெட்டு போனால் அதை மறுபடியும் திரும்பவும் சீராக்குகிறவர். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் வேதம் நமக்கு இதை அழகாக சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, சிருஷ்டித்தது சீர்கெட்டு போனாலும் சரிதான், அவர் அதை திரும்பவும் சீர்படுத்துகின்றவர், திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிறவர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் இந்த கருத்தை வேறு நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். அப்படின்னா நடுகிறவன் நீர் பாய்ச்சுகிறவன் தேவைதான், ஆனால் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். அப்படி என்றால் இந்த தேவன் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, அது சீர்கெட்டு போனால் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிறவர். ஒரு தகப்பன் வளர்க்கிறவர் என்றால் அவனுடைய காருண்யம். காருண்யம் என்றாலே காரணமில்லாமல் ஒரு மேல் வைக்கிற அந்த இரக்கம், ஒரு அன்பு தான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கர்த்தர் எப்படி செய்கிறார்? காருண்யம் அவனை பெரியவனாக்குகிறது. சங்கீதம் 18:35. ஒரு தகப்பனும் அதைத்தான் செய்ய வேண்டும். எப்படி கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ, போஷித்து வளர்க்கிறாரோ, அப்படியே ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை போஷித்து அவனை வளர்க்க வேண்டும். அதுக்கு என்ன தேவை என்றால் அவன் பெற்றது அவன்தான், இஸ் அ கிரியேட்டர். ஆனால் அவனை ஒருவேளை அந்த குழந்தை வாழ்க்கை தவறி போகும்போது அதை ரீக்ரியேட் பண்ணுறதும், அதை திரும்பவும் சிருஷ்டிப்பது. எப்படி தேவன் சிருஷ்டித்து திரும்பவும் செயல்படுத்துகிறாரோ அப்படியே ஒரு தகப்பன் அவன் தான் சிருஷ்டித்தான், அவன் தான் உலகத்தில் உள்ள குழந்தையை கொண்டு வந்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தை தவறி போகும்போது அந்த குழந்தையை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது ஒரு தகப்பட்டு இருக்குது. எப்படி தேவனுடைய காருண்யம் ஒருவனை பெரியவனாக்குகிறதோ அப்படியே ஒரு தகப்பனும் கெட்டுப்போன ஒரு பிள்ளையை கூட அவனை தன்னுடைய காருண்யத்தினால் பெரியவனாக மாற்ற முடியும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களை சிட்சித்து அவர்களை போதித்து அவர்களை வளர்ப்பீர்களாக என்று கர்த்தர் ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கு சொல்லியிருக்கிற ஆலோசனை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நல்ல தகப்பன், உலகத்தின் தகப்பன் நல்லவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள். ஒரு தகப்பனில் வரும்போது அவன் நல்லவனாக இருப்பான், ஆனால் அடிப்படையில் அவன் ஒரு பொல்லாதவன். ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி இல்லை, அவர் எப்போதுமே நல்லவர். காட் இஸ் குட் ஆல்வைஸ். எப்போதும் அவர் நல்லவர், நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர். அந்த தகப்பனுடைய தன்மை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனுக்கும் இந்த தன்மை வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. தகப்பனே, நீங்கள் உங்கள் வசனத்தை எழுதி கொடுத்தபடியே தகப்பன் ஒவ்வொருவரும் தகப்பனே உங்களுடைய ஒரு மாதிரியாக குடும்பத்தில் இருந்து பிள்ளைகளை உமக்கென்று வளர்த்திட
கர்த்தருக்கேற்ற சிற்சையில், கர்த்தருக்கேற்ற போதிப்பில், கர்த்தருக்கேற்ற வளர்ச்சியிலே பிள்ளைகள் வளர நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.